தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் தேர்தலுக்கான சிறப்பு கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் யார்? யாருக்கு இடையே அதிக போட்டி? இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தற்போது கட்டுப்பாடம் செலுத்தி வருகின்ற சூழ்நிலையில் எதிர்வரும் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நிறைவு பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து எதிர்வரும் 15ஆம் தேதி கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். வேட்பு மனு தாக்கலுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மிக தீவிரமாக முன்னெடுக்க கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இந்த நிலையில் இலங்கையின் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னணியில் அரசியலில் என்ன நடக்கின்றது என்பது குறித்து இந்த செய்தியில் முழுமையாக ஆராயலாம். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் இதுவரை 18 வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதன்படி இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் போட்டியிடுகிறார். அத்துடன் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்சவும் இம்முறை தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவுடன் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் இராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். இவர்கள் தவிர சரத் கீர்த்திரத்ன, ஓசல லக்மால், அனில் ஹேரத், ஏஎஸ்பி லியனகே, PWSK பண்டாரநாயக்க, KK பேதாச, ஸ்ரீதுங்க ஜெசூரிய, அஜந்த டி சொய்சா, ஆனந்த குடரத்ன, சரத் மனமேந்திர, பத்ரமுல்லே சீலரத்ன தேரர், அக்னிமன தயாரத்ன தேரர், ஸ்ரீபால அமரசிங்க, KR கிரிஷான் ஆகியோர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியை கலைப்பதற்காக நடத்தப்பட்ட காலிமுகத்திடல் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் சார்பில் வழக்கறிஞர் நுவன் போப்பாகே இம்முறை தேர்தலில் போட்டியிடவுள்ளார். யாருக்கிடையில் அதிக போட்டி? இந்த தேர்தலில் போட்டியிடும் முக்கிய 5 வேட்பாளர்களுக்கு இடையில் கடும் போட்டி காணப்படும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் கடும் போட்டி நில உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மக்கள் போராட்ட முன்னணி சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் நுவன் போப்பகே போராட்டக்காரர்களின் ஆதரவுடன் களமிறங்கியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான மக்கள் நுவன் போப்பகேவிற்கு வாக்களிப்பார்கள் என போராட்டக்காரர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் நுவன் போப்பகேயின் பெயரும் பேசுபொருளாக காணப்படுகின்றது. இலங்கை 2022ஆம் ஆண்டு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நிலையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடியிருந்தார். அதன் பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க 2 வருட காலத்துக்குள் நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்து தமது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு காணப்பட்ட வரிகளை இல்லாது செய்து நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுத்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள சுமார் 100க்கும் அதிகமானோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவுடன் ஆட்சியை நடத்தி வந்த ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ள நூற்றுக்கணக்கானோர் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரம்.
பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச களமிறக்கியுள்ளார். ராஜபக்ச குடும்பம் மற்றும் ஊழல்வாதிகளின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக பதவி வகித்து வரும் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பம் உள்ளிட்ட ஊழல்வாதிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதான எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகிறது. நாடு வளமைக்கு திரும்பியுள்ளதாக கூறப்பட்டாலும் நாட்டு மக்கள் வாழ முடியாத நிலையை எதிர்நோக்கி வருவதாக சஜித் பிரேமதாஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆட்சியை ஒப்படைக்கும் பட்சத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாக சஜித் பிரேமதாச கூறுகின்றார். அனுரகுமார திசாநாயக்க என்ன சொல்கின்றார்? நாட்டு மக்களால் விரட்டப்பட்ட ராஜபக்ச குடும்பத்துடன் கைகோர்த்து ராஜபக்ச மற்றும் அவர் சார்ந்த ஊழல்வாதிகளை ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றி வருவதாக தேசிய மக்கள் சக்தி கூறும் நிலையில் பொருளாதார வளர்ச்சி என அரசாங்கம் காண்பிக்கின்ற போதிலும் நாடு தொடர்ச்சியாக கடன் சுமையிலேயே இருந்து வருவதாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற வகையிலே தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றது. ஏனைய வேட்பாளர்கள் என்ன சொல்கின்றார்கள்? சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச, நுவன் போபகே உள்ளிட்ட ஏனைய வேட்பாளர்கள் இதுவரை தமது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மும்முரமாக ஆரம்பிக்கவில்லை என்றே கூறலாம். வேட்புமனு தாக்கலின் பின்னர் ஏனையோரின் தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இதுவரை ஆட்சி பீடமேறிய பிரதான கட்சிகளாக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன தற்போது பிளவடைந்துள்ளன. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரில் சஜித் பிரேமதாச ஆரம்பித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பாலான உறுப்பினர்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்துள்ளனர். அத்துடன் இலங்கையின் பிரதான கட்சியாக விளங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று முழுமையாக பிளவடைந்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் கட்சியின் பல உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் பல்வேறு தடைகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு குழு சஜித் பிரேமதாசவுடனும் மற்றொரு குழு ரணில் விக்ரமசிங்கவுடனும் கைகோர்த்துள்ளனர். அத்துடன் கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளரான விஜயதாச ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்கியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறிய ராஜபக்ச குடும்பம் தலைமையிலான உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று பாரிய பிளவை சந்தித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமக்கான வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச போட்டியிடுகிறார். இத்துடன் தமிழொலியின் தேர்தலுக்கான சிறப்பு பார்வை நிறைவடைகின்றது. இதுபோன்ற தேர்தல் கண்ணோட்டங்களை பார்வையிடுவதற்கு தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.